அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நன்மைகளை கடமையாக்கி பாவங்களை தடுத்து இந்த மாதிரி ஒரு கட்டத்தில் ஒரு குர்ஆன் வசனம் இறங்குகிறது. அந்த குர்ஆன் வசனம் என்ன அப்படின்னு சொன்னால் சூரா பக்கராவுடைய 285வது ஆரம்பிக்கிற குர்ஆன் வசனம், எல்லாருக்கும் தெரிஞ்ச குர்ஆன் வசனம். அதுல என்ன அல்லாஹ் தஆலா சொல்றான்னா, வ இன் துபது மா ஃபீ அன்ஃபுசிக்கும் அவ் துஃபுஹு யுஹாசிபுக்கும் பிஹில்லாஹ். உங்களோட உள்ளத்துல உள்ளதை நீங்க வெளிப்படுத்தினாலும் மறைத்தாலும் அல்லாஹ் கணக்கு பார்ப்பான் அப்படின்னு வருது. நீங்க உள்ளத்தில் உள்ளதை வெளிப்படுத்தினாலும் சரி மறைத்தாலும் சரி அல்லாஹ் தஆலா மறுமையில அதுக்கு கணக்கு கேட்பான். இந்த வசனம் இறங்கின உடனேயே சஹாபாக்கள் கடுமையாக கவலைப்பட்டாங்க. நிறைய நபி தோழர்கள் வேதனைப்பட்ட, பெரிய நபி தோழர்கள் வேதனைப்பட்டாங்க, கவலைப்பட்டாங்க. காரணம், உலகத்துல மனிதனுக்கு சுதந்திரமான ஒரே இடம் எது? உள்ளம் தான். உள்ளத்தில் உள்ள ஒவ்வொன்றுக்கும் கேள்வி என்றா நம்ம வாயால எப்படி சொன்னா இது கேள்வி, அதே கேள்வி உள்ளத்துக்கு என்ன செஞ்சிரு வந்துருமெண்டா நிறைய குற்றவாளிகளாக நாங்க மாறுவோம். அப்ப சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் கிட்ட வராங்க, அல்லாஹ்வின் தூதரே, தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ்ஜி போன்ற அமல்களால் நாங்க ஏவப்பட்டோம், அதெல்லாம் நாங்க செஞ்சோம். ஆனா இது எப்படி நாங்க செய்யறது? எங்களால முடியாத ஒரு விஷயம் என்றாங்க. உடனே ரசூலுல்லாஹ் அந்த இடத்துல கோபமாக ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. எப்படின்னா அந்த வார்த்தை கோபம் வார்த்தையில வரல, சொன்ன பதில வழங்குது. எப்படி சொல்றாங்கன்னு சொன்னா, நீங்க யூத கிறிஸ்தவர்கள் சொல்றது மாதிரி அப்ப சொல்ல போறீங்களா? என்னது? சமிஅனா வ அஸைனா, கேட்டோம் மாறு செய்தோம் என்று சொல்ல போறீங்களா? அப்படி சொல்ல வேண்டாம். நீங்க என்ன அல்லாஹ் கட்டளையிட்டாங்க, நீங்க என்ன சொல்லுங்கன்னு சொன்னா, சமிஅனா வ அதானா குஃப்ரானக ரப்பனா. அதாவது கேட்டோம், கட்டுப்பட்டோம், உனது பாவ மன்னிப்பையும் யா அல்லாஹ் எதிர்பார்க்கிறோம், நீ மன்னிச்சிரு, நிறைய விஷயங்கள் என்ன செஞ்சிரு மன்னிச்சிரு அப்படின்னு சொல்றான். இந்த விஷயத்தை சஹாபாக்கள் அனைவரும் ஒரு சேர ஒத்துக்கொண்ட பொழுது அல்லாஹ் குர்ஆன் வசனம் இறக்குறான், ரப்பனா லா துஆஹிதுனா இன் நஸீனா அவ் அக்தஅனா. இந்த வசனம் என்ன செய்து இறக்கப்படுகிறது. அதாவது அதுக்கு பின்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உள்ளங்களில் உள்ள விஷயத்துக்கு குற்றம் பிடிக்க மாட்டேன் என்று அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், அவர்களுக்கு ஒரு சலுகை அல்லாஹ் தஆலா என்ன செய்யற வழங்குறார். காரணம், அல்லாஹ்வுக்கு முரண்பட்டு போகல. யா அல்லாஹ் நீ அந்த கட்டளை போட்டாலும் நாங்க என்ன செய்யறோம், நாங்க கட்டுப்படுகிறோம், உன்னை மன்னிப்பை என்ன செய்யறோம் எதிர்பார்க்கிறோம் என்று சொன்னவுடன் அல்லாஹ் தஆலா இந்த ரப்பனா லா துஆஹிதுனா அந்த வசனத்தை நீங்க ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, அந்த ஆமன ரசூலையும் இந்த வசனத்தையும் நீங்க ஒரு இரவுல ஓதுனீங்கன்னு சொன்னா அந்த இரவுக்கு அந்த ரெண்டு வசனம் என்னது போதுமானது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. உங்க டோட்டல் லைஃபையும் அது என்னது அது சொல்லுது. அதாவது நீங்க எண்ணங்கள்ல சொல்ற எல்லா குற்றங்கள், எண்ணங்களை விளங்கி அந்த வசனங்களை ஓதினான்னு நினைச்சு பாருங்க. எண்ணங்களுக்காக வந்த வசனம் அது. அல்லாஹ் நான் நினைச்சிருப்போம், பிழை விட்டுருப்போம், என்னமெல்லாம் கற்பனை பண்ணிப்போம், யாருக்காவது வேற மாதிரி நினைச்சிருப்போம், இதெல்லாம் இது எல்லாத்தையும் என்ன செஞ்சிடாத, குற்றம் பிடித்து விடாது. எண்ணங்கள்ல தோன்ற எங்களுக்கு சக்தியற்றவைகள் அவைகள், அதை சுமத்திடாத, சக்தியற்றவைகளை எங்களுக்கு சுமந்து விடாதேன்னு சொல்லு.